Daily. Taste the Daily. அண்மை செய்தி. ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாளியை சேர்ந்த ரஞ்சிதா என்ற பெண் தீக்குளித்து தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். இந்த நிலையில் மரண வாக்குமூலமும் தற்போது வெளியாக இருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாலமுருகன். பாலமுருகன், வணக்கம். விவரங்கள் வழங்கலாம். நிச்சயமாக ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாளி வீரமாச்சான்பட்டியை சேர்ந்தவர் முனீஸ்வரன். இவருக்கும் ரஞ்சிதா என்கிற பெண்ணுக்கும் திருமணமாகி ஆண் பெண் என 2 குழந்தைகள் உள்ள நிலையில் 13 ஆண்டுகள் திருமணமாகி ஒன்றாக இருவரும் வசித்து வந்த நிலையில் ரஞ்சிதாவிற்கும் அவரது கணவருக்கும் மாமனாரும் தொடர்ச்சியாக வரதட்சணை கொடுக்க வேண்டும் என அழுத்தம் கொடுத்து வந்ததாக கூறப்படுகிறது. முனீஸ்வரின் தந்தை அண்ணாதுரை என்பவர் பாரபட்சமின்றி அவரது மருமகளான ரஞ்சிதாவிற்கு தொடர்ச்சியாக வரதட்சணை கொடுக்க வேண்டும், இல்லையென்றால் என்னுடன் சேர்ந்து வாழ வேண்டும் என்று தவறாக நடந்து கொண்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. அந்த பெண்ணை தொடர்ச்சியாக துன்புறுத்தி அழுத்தம் கொடுத்து உள்ளார். இதில் மிகவும் மனவேதனை அடைந்த ரஞ்சிதா நேற்று தீக்குளித்து தற்கொலை செய்து கொள்ள முயற்சித்திருக்கிறார். இந்த நிலையில் அதீத காயங்களுடன் ராமநாதபுரம் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட நிலையில் அங்கிருந்து மேல் சிகிச்சைக்காக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் தற்போது அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார். வரதட்சணை கொடுமை புகார், பெண் தீக்குளித்து தற்கொலை செய்து கொண்டதாக குடும்பத்தினர் புகார் தெரிவித்து வரும் நிலையில் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகிறார்கள். தொடர்ந்து இறந்த பெண்ணானது வாக்குமூலம் வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்கிறார். அதில் மாமனார் கணவர் 2 பேரும் தொடர்ச்சியாக உடல் ரீதியாக மிகவும் துன்புறுத்தியுள்ளதாகவும் வரதட்சணை கேட்டு துன்புறுத்தியதாகவும் வீடியோ வாக்குமூலம் கொடுத்து அந்த வீடியோ தற்போது இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாலமுருகன். Taste the Daily.